இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஷோ ஹால்ல இருக்கும்போது தான் டைம் போலன்னு பார்த்தா ரூமுக்கு வந்து நேரம் போக மாட்டேங்குதே. எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா இல்ல மாமாவுக்கு இப்படி தோணுமா? சரி ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். சொல்லு ரேவதி. மாமா மார்னிங் எப்போ வரும்? என்ன? அது இல்ல மாமா, இங்க நேரமே போக மாட்டேங்குது. எப்படா விடியும் உங்களை பாப்போன்னு இருக்கு. டைமே பார்த்துட்டு இருந்தனா உனக்கு அப்படிதான் தோணும். என்ன மாமா, ரோகிணி அக்கா என்ன சொன்னாங்களோ அதையும் நீங்களும் சொல்றீங்க? எல்லார்கிட்டயும் புலம்பி முடிச்சிட்டு இப்ப எனக்கு கால் பண்றியா? என்னது, நான் புலம்புறேனா? மாமா ரேவதி, நாளைக்கு நம்ம மீட் பண்ண தானே போறோம். அப்புறம் என்ன, எல்லாருக்கும் டவுட் வர மாதிரி நடந்துக்காத. சரிங்க மாமா. என்ன இது, இந்த கடிகாரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுச்சு. சம்திங் ராங். இந்த கடிகாரம் நகரவே மாட்டேங்குது. ஒருவேளை பூமி சுத்துறது நின்றுச்சா? இல்லையே, நாம படிச்ச பிசிக்ஸ்ல பூமி நிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. கடிகாரம் தான் ஏதோ பிரச்சனையாயி ஸ்லோவா இருக்கு. கீழே போய் அக்காட்ட என்னன்னு கேப்போம். 1,32,200 ரூபாய். 1,32,200. ஓகே, கணக்கு டாலி. வேற ஏதாவது விட்டுட்டோமா? ஏங்க இது பாருங்க. ஓகே. எப்படி ரேவதி, என்னாச்சு? மாமா, கடிகாரத்துல முள்ள நகரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கு. என்னமா என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? இப்படி கடிகாரத்தையே பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, எனக்கு என்னமோ டைம் ஆகாம அப்படியே நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்க என்னங்க இவ இப்படி உளறா? அப்பப்ப கடிகாரம் நகர்ல டைம் ஆகலன்னு புலம்பிக்கிட்டே இருக்கா.